ஆரம்பிக்கலாங்களா? நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் பிஜிஎம் ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸ் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாகவே உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாருனாலும் எடிட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், அதுவும் மாஸாக இருக்கும். அது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த இந்த ஒரு வீடியோவை நம்ம CapCut ஆப்பில் தான் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 5 இமேஜை பயன்படுத்தி தான் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அதனால உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் யாருனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 இமேஜை எடுத்துக்கோங்க. அந்த 5 இமேஜையும் இமேஜோட குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரிமைனிங்கிற ஆப்பில் உங்களோட இமேஜை ஆட் பண்ணி இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகேவா, அதை நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பான முறையில் VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, இந்த 2 பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் இதே மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் இயர் டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற CapCut ஆப் ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 44 இமேஜ் வரையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஆட் பண்ண போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா 5 இமேஜ் மட்டும்தான். அதுவாகவே பார்த்தீங்கன்னா மாறி மாறி அந்த 5 இமேஜ் பார்த்தீங்கன்னா 44 இமேஜாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஓகேவா, நம்ம ஆட் பண்ண போகிற இமேஜ் வெறும் 5 இமேஜ் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணக்கப்புறம் ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சொன்னேன். உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 3 இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். நான் ஒரு 5 இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டான இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 5 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த 44 இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 by 1 ஆட்டோமேட்டிக் அதுவாகவே ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா, இப்போ அந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு இமேஜ் ஜூம் தேவைப்பட்ட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இமேஜ் இதே மாதிரி ஓரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூவ் பண்ணி கூட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நல்ல சென்டர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் ஜூம் தேவைப்பட்ட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபோட்டோ ஓரமாக இருந்துச்சுன்னா மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கலாம். நான் இப்போ செட் பண்ண மாதிரி நீங்கள் 5 இமேஜையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஜூம் பண்ணி ஃபோட்டோவை 5 இமேஜையும் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 5 இமேஜை மட்டும் உள்ளே ஆட் பண்ணாலே போதும். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வீடியோட MP இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு இதுவரையே சொன்ன ஸ்டெப் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சக்கப்புறம் டன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கொடுத்தாலே போதும். உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா வீடியோ சேவ் ஆயிரும். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.